இந்திய மாதம் தினத்தந்தி திருச்சி 27/6/2010. பிரபாகரன் நெருங்கிய கூட்டாளி பத்மநாபனை அரசு தரப்பு சாட்சியாக்க இலங்கை அரசு முடிவு. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் KP எனப்படும் K. பத்மநாதன் ராஜீவ் கொலை வழக்கு 1996ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியில் நடந்த குண்டு வெடிப்பு சர்வதேச அளவில் விடுதலை புலிகள் இயக்கங்கள் ஆயுதங்கள் கொள்முதல் செய்திலும் KPக்கு பங்காற்றியதாக கூறப்படுகிறது. இந்த KPயை யாரும் கேட்கல. அப்போ 2010 யார் ஆட்சி, யார் பிரைம் மினிஸ்டர்? மன்மோகன் சிங்கை ஆட்டி வச்சது யார்? சோனியா. உடனே என்ன பண்ணணும், இவனை தூக்கிட்டு வந்திருக்கணும்ல, தூக்கிட்டு வரல. அப்போ 2013 நான் ஒரு வழக்கு போட்டேன், இவன் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்படியே நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறதோ அப்படியே நின்று போச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு கேஸ் வருது, இந்த கேஸ் விசாரணைக்கு. ஏன்னா CBI காரங்க, என்ன சார் நீங்கள் தான் பண்ணீங்களா சார்? நான்லாம் ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்னேன். சஞ்சய் கிஷன் கவுல் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து 1/4 மணி நேரம் விசாரணை என்னுடைய தரப்பை கேட்டார். அப்போ நான் ஒரு கோபத்தில் கொஞ்சம் தப்பான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறேன். உடனே CBI வக்கீல் எந்திரிச்சு, மைலாட் இது யூசிங் டெராகேட்டட் ரிமார்க்ஸ் மைலாட் அப்படின்னாரு. உக்காரியா, 1 லட்சம் பேர் செத்துருக்கான், 7 தமிழா டெராகேட்டட் ரிமார்க்ஸ் தான் அப்படின்னேன். இது 5ஆம் தேதி நடந்தது. எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டு 8ஆம் தேதி காலையில் ஐட்டம் நம்பர் 1 இவர் பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட் அப்படின்னாரு. ஐ எம் சாரி மைலாட் அப்படின்னேன். யூ கேன் கோ டு சுப்ரீம் கோர்ட். நோ, ஐ டோன்ட் பிலீவ் இன் சுப்ரீம் கோர்ட். தேங்க்யூ, ஐ எம் a poor pensioner, I cannot go to Supreme Court. You have done injustice to the innocent Sri Tamils who killed and Rajiv Gandhi you have killed. I am very sorry my lord அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். இன்னும் போராடிட்டு இருக்கு. நல்ல வேலை இப்போ பழையபடி எல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெண்டு பென்ட்டு கிண்டுன்னுக்கிட்டு. ராஜீவ் காந்தி ஆஃபீஸ் சும்மா கூட பொழுது தெரியுது. ஜெய்ஹிந்த்.